வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம சீரியஸ் ஆஃப் சைலேஜ் வீடியோஸ் பார்த்தோம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சைலேஜ்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும், அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அது எப்படி நீங்கள் சேல் பண்ணலாம், அதில் என்ன லாபங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சேனல்லையுமே இந்தளவுக்கு டீட்டெயில்டாக சைலேஜை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், எனி டெக்னாலஜி நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எனி மிஷின் எடுத்தாலும் சரி, மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு சார்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். சார், actually coming to the maintenance part, if you take any technology or any machine, maintenance is required. Why is maintenance required, sir? Basically, if you even buy any machine, maintenance is the main part, because if something is revolving, so you need to grease it, you need to give oil. Even the human body, if you are running, you need a food actually. Maintenance is a food for the machine. So just think that for the food. It will give you the money. Yeah. So you feed the machine, it will give you the money. ஸோ சார், அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ஃபுட்டு நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்கிறோமோ அது மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு மிஷினுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வென் கமிங் டு அவர் மிஷின், சார், வென் வி டேக் திஸ் JF series of machines 40, 50, 60 along with the silo pack, what are the basic maintenance we need to do, sir? Basically, the main maintenance is the greasing part. And the main thing for greasing, you need to note the machine is hot. சார் சொன்ன நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது, க்ரீஸ் வந்து நீங்கள் எப்போ போடுவீங்க. ஒரு மிஷின் வந்து சூடாக இருக்கப்போ நீங்கள் க்ரீஸ் போடணுமா, இல்லை மிஷின் வந்து கூலாக இருக்கப்போ க்ரீஸ் போடணுமா? அப்படி நிறைய பேர் வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு முன்னாடி டெய்லி காலையில் க்ரீஸ் போட்டுட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. க்ரீஸ் எப்பயுமே வந்து மிஷின் சூடாக இருக்கப்போ மட்டும்தான் போடணும். வை சார், வை வி ஷுட் அப்ளை grease in this part? When the machine is hot, the grease is in liquid form. So when you grease in the hot form, all the bad grease will release and the new grease will apply to the bearings. So the bearings get the new life totally. சார் சொன்ன மாதிரி எப்போ கூலாக இருக்கப்போ க்ரீஸ் போட்டோம் அப்படின்னா அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து 100% எஃபிஷியன்ட் கிடையாது, தப்பும் கூட. அதே ஹாட்டாக இருக்கப்போ போட்டிங்கன்னா அந்த ஆயில் இருக்க அந்த டென்சிட்டி, அந்த விஸ்காசிட்டி வந்துட்டு புது க்ரீஸ்லையோ ஆயிலையோ இருக்குது. நியூ க்ரீஸ் போய் அந்த பேரிங்கில் உட்காந்துட்டு அந்த பழைய க்ரீஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒரு புத்து உயிர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். புது உயிரை நம்ம அந்த பேரிங்க்கு கொடுக்குற மாதிரி தான். அதுக்காக தான் நம்ம க்ரீஸை வந்து எப்பயுமே ஹாட்டாக இருக்கப்போ க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள். So next, after greasing, what are the other maintenance parts? Main greasing after greasing, where should be grease, sir, exactly? There are around this is all the grease point. 1, okay, sir. 2, 3, 4, 5, 6. Okay. Total 6 greasing point in the JF machines, the Maxim series. The Maxim series JF is JF40 Max, JF50 Max, and JF60 Max. Basically, the Maxim series has a 6 greasing point. This is the basic maintenance. Second maintenance comes to the blade part. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 6 க்ரீசிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே இந்த க்ரீசிங் நிப்பிளோட கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த 6 க்ரீசிங் பாயிண்ட் வந்து JF40 மேக்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லுவோம். JF40 மேக்ஸ், 50 மேக்ஸ், 60 மேக்ஸ். இந்த 3 சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒன்று தான், காமன் தான். ஸோ பேசிக்காக இந்த 6 க்ரீசிங் பாயிண்ட்லேயுமே நம்ம க்ரீஸ் பண்ணணும். எப்போ பண்ணணும்னா மிஷின் சூடாக இருக்கப்போ நம்ம க்ரீஸ் பண்ணணும். இந்த செகண்ட் பார்ட் வந்து பிளேட் மெயின்டெனன்ஸ். சொல்லி பிளேடு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஷார்ப் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். Blade, you need to sharpen the blade after every 8 hours. Okay, sir. 8 hours of working of the machine. Okay. So blade sharpening video you can show. Yeah. ஸோ பிளேட்ஸ் ஷார்ப் பண்ணுறது வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஒரு ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் நம்ம ஷார்ப் பண்ணுற மாதிரி நம்ம பிளேட்ஸை நீட்டாக ஷார்ப் பண்ணிக்கலாம். கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எவ்ரி 8 hours தான். ஒரு நாள் ஒர்க், ஒரு ஷிஃப்ட்னு வச்சுக்கலாம். ஒரு ஷிஃப்ட் நம்ம ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளேட் ஷார்ப் பண்ணுறது பிளேடோட லைஃப் நல்லா கூடும். அதே மாதிரி கட்டிங் குவாலிட்டி வந்து 100% ப்ரிசைஸாக இருக்கிறதுக்காக தான் நம்ம எவ்ரி 8 hours வந்து நம்ம பிளேடை ஷார்ப் பண்ண சொல்கிறோம். Third maintenance basically is a shear blade, that is called counter blade. So counter blade should be reversed after every 150 hours. ஸோ உள்ளே வந்து ஒரு ஃபிக்ஸட் பிளேட் இருக்கும். இந்த ஃபிக்ஸட் பிளேடுங்கிறது வந்துட்டு நீங்கள் சாதாரண எந்த ஒரு மிஷின், ஃபார் எக்ஸாம்பிள் ஷ்ரெட்டர் மிஷின் வச்சுருந்தா அதே டெக்னாலஜி தான். உங்களுக்கு வந்து பிளேடும் உன்னியர் பிளேடும் உங்களுக்கு கட் ஆகிறப்ப அந்த கேப் வந்து ஒரு பேப்பர் கேப் தான் இருக்கணும். பிளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண இந்த ஃபிக்ஸட் பிளேடோட இது வந்து உங்களுக்கு தேயும். அப்படி தேயிறப்ப நீங்கள் பிளேடை ரிவர்ஸ் பண்ணி போடணும். அது வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்ராக்சிமேட்டாக 150 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த கவுண்டர் பிளேடை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி போடலாம். எப்பயுமே நீங்கள் மேக் ஷூர் பண்ணிங்க அந்த பேப்பர் கேப் இருக்கும். அந்த கேப் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் இதில் வந்து உங்களுக்கு நார் வரும், ஃபைபராக வரும். ஸோ அது இல்லாமல் வரணும், பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அந்த கவுண்டர் பிளேடை 150 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் நீங்கள் திருப்பி போட்டால் போதும். Fourth is basically, these are major 3 points. Okay. Fourth is the cleaning of the machine. If you maintain and clean the machine, it will give you many long life. Okay.
ஸோ இந்த ஃபைனல் பார்ட் வந்து இந்த மிஷினுக்கு ரொம்ப பேசிக்கான மெயின்டெனன்ஸ் பண்ண பிகாஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின் தான் சொல்கிறோம். பேசிக்கான மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்ம பண்ணால் போதும். லாஸ்ட் பாயிண்ட் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி நம்ம காராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எவ்வளோ நீட்டாக கழுவினா நம்ம நீட்டாக வச்சுக்கிறோம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு மிஷினும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, லைஃபும் நல்லா வரும். ஸோ பேசிக்கான க்ளீனிங் இது மட்டும் நீங்கள் மிஷினுக்கு பண்ணினீங்கன்னா போதும். ஸோ இப்போ லைவாக வந்துட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத க்ளோஸ்அப்பில் பார்க்கணும். எங்கே ஆயில் போடணும், அந்த லெவல் எப்படி இருக்குங்கிறத நம்ம க்ளோஸ்அப்லேயே பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கட் சைஸ் கியர் பாக்ஸ்னு சொல்லுவோம். இங்கே தான் அந்த கட்டிங் சைஸ் நம்ம முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். 13 mm வச்சுக்கலாம், 5 mm வச்சுக்கலாம். இது எந்த ஒரு ட்ரெடி நம்ம இந்தியன் மிஷின்ஸில் இந்த ஃபீச்சர் கிடையாது. ஜேஎஃப்ல மட்டும்தான் அந்த கட்டிங் சைஸ் 5 mm வரைக்கும் நம்ம ப்ரிசைஸாக கட் பண்ண முடியும். இந்த கட் சைஸ் கியர் பாக்ஸ்க்கு நம்ம உள்ள உங்களுக்கு ஆயில் ஊற்றணும். ஸோ அதை எப்படி ஊற்றணுங்கிறத பார்க்கலாம். கீழே வந்துட்டு நமக்கு இங்கே வந்து ட்ரெயின் போல்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் 20 ஹவர்ஸ்க்கு அந்த ஆயிலை நம்ம எடுத்துகிட்டு செகண்ட் டைம் 50 ஹவர்ஸ் ஒன்ஸ், தேர்ட் டைம் வந்து 150 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம ஆயில் ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த ட்ரெயின் போல்ட்லேருந்து நம்ம ட்ரெயின் போல்ட்டை கழிச்சினோம்னா நம்ம உள்ளே இருக்க ஆயில் வந்து வேஸ்ட் ஆயில் வந்து நம்ம வெளியே ரிமூவ் பண்ணிட முடியும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம உள்ள இன்லெட் போடுற ஆயில் ப்ளஸ் ஏர் ஹோல்ஸ் இங்கே இருக்கும். இதுக்கு வந்து இந்த சைடு வந்து நம்ம லெவல் கேஜ் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம இங்கே லெவல் கேஜ் கொடுத்துருக்கோம். இது வந்து உள்ள இன்லெட் நம்ம இங்கே தான் ஆயில் ஊற்றணும். இதை நம்ம ஸ்க்ரூ வெளியே கழட்டிட்டு இந்த வழியாக ஒரு ஃபனல் வச்சு இதுக்குள்ளே நம்ம ஆயில் ஊற்றணும். இது வந்து ஏர் ஹோல்ஸும் கூட. உங்களுக்கு சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு கீழே ஒரு போல்ட் இருக்கும். அதுதான் வந்து லெவல் காஜ். அந்த போல்ட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா என்றைக்கு அந்த எப்போ ஆயில் வந்து அந்த லெவல் கேஜ்லேருந்து வெளியே வருதோ, ஸோ இந்த இடத்துல இருக்கிற இதுதான் வந்து நமக்கு லெவல் கேஜ். இந்த ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றுறப்ப ஆயில் எப்போ இதுலேருந்து வெளியே வருதோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த கியர் பாக்ஸ் ஃபுல்லாக ஆயில் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த லெவல் வரைக்கும் ஆயில் ஊற்றினா நமக்கு போதும். ஸோ இந்த கியர் பாக்ஸ்க்கு வந்து 140 கியர் ஆயில், கிரேடு வந்து 140 கியர் ஆயில் இதுக்கு ஊற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஹெலிக்கல் கியர் பாக்ஸ். இந்த ஹெலிக்கல் கியர் பாக்ஸ் கூட நம்ம கிரீஸ் ப்ளஸ் ஆயில், ஃபுல்லாக ஆயில் மட்டும் ஊற்றக்கூடாது, மல்டிபர்பஸ் கிரீஸ் ப்ளஸ் ஆயில் நம்ம ஊற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஹெலிக்கல் கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸ்க்குள்ளே நம்ம 50% ஆயில் 50% கிரீஸ் வைக்கணும். ஸோ இதுலேயும் கீழே வந்து நமக்கு ட்ரெயின் போல்ட் இருக்குது. இந்த ட்ரெயின் போல்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 20 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம், செகண்ட் 50 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 150 ஹவர்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு லெவல் கேஜ். இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஆயில் அண்ட் கிரீஸ் நம்ம ஃபில் பண்ணணும். இது வந்து இன்புட். இங்கே மேலே கேப் கொடுத்துருக்கோம். இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிரீஸும் ஆயிலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 50% ஆயில் 50% கிரீஸ் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த கிரீசிங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேட் மெயின்டெனன்ஸ். ஸோ பிளேட் மெயின்டெனன்ஸ் வந்து இது வந்து இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி ஸ்டீல் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை கழட்டி நீங்கள் ஷார்ப் பண்ணணும். ஷார்ப் நார்மலாக நம்ம சாணம் பிடிக்கிற மாதிரி கிரைண்டிங் மிஷினில் நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டேட்டிங் பிளேடு. ஸோ இதை வந்து நீங்கள் எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ், அது ஒரு டைம் ஒரு ஷிஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் ஷார்ப் பண்ணணும். நான் முன்னாடி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி உள்ள உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பிளேட் இருக்கும். அந்த ஃபிக்ஸட் பிளேட் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிளேடு வந்துட்டு நீங்கள் இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு பேப்பர் சைஸ் தான் கேப் இருக்கணும். இப்படி சுற்றுறப்ப உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த கேப் வந்து த்ரூ அவுட் அப்படியே தான் இருக்கணும். இந்த கேப் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு செக்கையாக ஒரு அவுட்புட் வந்து செக்கையாக வருது, இல்லை அவுட்புட் உள்ள சிக்கிக்கிறது, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது ஒன்ஸ் தேஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் ரிவர்ஸாக போடலாம். நீங்கள் ரிவர்ஸ் போட்டதுக்கப்புறம் அதுவும் தேஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பிளேடை மட்டும் நீங்கள் கவுண்டர் பிளேடை மட்டும் நீங்கள் புதுசாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளேட் மெயின்டெனன்ஸ் பார்ட் இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கியர் பாக்ஸ். ஸோ இந்த கியர் பாக்ஸ் வந்து பிடிஓ கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸ் வந்து பிடிஓ கியர் பாக்ஸு. ஸோ இது வந்துட்டு எவ்ரி 200 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து 200 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு 50 மணி நேரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்புறம் செகண்ட் டைம் வந்து 200 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் வந்து எல்லா விதமான மேக்ஸ் சாஃப் கட்டர்ஸ்க்கும். உங்களுக்கு பேக்கிங் மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதுக்கு ஹைட்ராலிக் ஆயில் மட்டும் எவ்ரி 500 ஹவர்ஸ் ஒன்ஸ் மாற்றினீங்கன்னா போதுங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த மிஷினோட கம்ப்ளீட்டான மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ நம்ம சைலேஜோட சீரியஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோங்க. இப்போ மிஷினோட மெயின்டெனன்ஸ் என்னங்கிறது ஃபுல்லாக சார் நமக்கு சொன்னார். ஸோ சார், we would like to thank on our behalf for spending the whole day with us and explaining about the silage from the basic of what is silage till the mission and maintenance part. We thank you very much for spending your valuable time. I am really hoping Tamil Nadu can be next fodder bank. It should be fodder bank in every state, and Tamil Nadu should be in every district should be fodder bank. Definitely, Tamil Nadu is a very progressive state, and our farmers are also very progressive, and definitely we will do our best to the farming community, sir. ஸோ சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு மிக விரைவில் ஒரு ஃபாடர் பேங்காக மாறணுங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட கனவும். நம்மளோட கனவு அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விவசாயியும் விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர் ஆகணும், ஒரு விவசாயியும் ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு விவசாயியும் பிஸ்னஸ்மேன் ஆகணும்.
வீட்டிற்கு ஒரு தொழில் முனைவோர் உருவாகணுங்கிறது தான் நம்மளோட ஒரே கனவு. அந்த கனவை நோக்கி தான் நம்ம டீமும் நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் இந்த சைலேஜ் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கனாலும், மிஷின் ஆகட்டும் சைலேஜ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.